இந்த சூழ்நிலையில் தான் மேலும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய திரு இசக்கி சுப்பையா அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் அச்சிடப்பட்ட ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்த போது இது பேரவை விதிகளுக்கு உட்பட்டதாக இல்லை, கைப்பட எழுதி கொடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில தற்போது கைப்பட தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடத்துல வழங்குவார் என்று தெரிகிறது. நேற்று நடந்த நிகழ்வை பார்க்கும்போது 3 எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகத்துக்கு வந்தாங்க. அந்த ராஜினாமா கடிதத்தை அவர்கள் கொடுத்த சில மணி நேரத்திலேயே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தப்பட்டது. சபாநாயகர் திரு ஜே.சி.டி. பிரபாகர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த 3 எம்எல்ஏக்களுமே தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை தன்னிடத்துல வழங்கியிருக்கிறாங்க. பேரவை விதிகளுக்கு உட்பட்டு அந்த கடிதங்கள் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் அதனால அவருடைய ராஜினாமாவை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பு தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் இந்த 3 தொகுதி, அதாவது மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், இந்த 3 தொகுதியுமே காலி வேக்கண்ட் என்று தற்போது தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த அதிகாரப்பூர்வமாக இன்றைய தேதிக்கு 4 தொகுதிகள் காலியானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவரும் இந்த பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகு விரைவில் அவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. அது இன்னும் சற்று நேரத்தில் தான் இது அவர் இணைவாரா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வரும். தற்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில இசக்கி சுப்பையா தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைவார் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ராஜினாமா செய்வதற்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்காக தலைமைச் செயலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இசக்கி சுப்பையா ஏற்கனவே 2011 சட்டப்பேரவை தேர்தலில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் இருந்த சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். அந்த சட்டப்பேரவையில சிறிது காலம் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதனால ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் சில பிளவுகள் ஏற்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை டிடிவி தினகரன் தொடங்கினார். சிறிது காலம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இசக்கி சுப்பையா பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சிறிது காலத்துக்கு பிறகு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுவதற்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுத்தார். அவர் இசக்கி சுப்பையாவும் வெற்றி பெற்றார். அதன் தொடர்ச்சியாக 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் அம்பாசமுத்திரம் தொகுதியில மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. மீண்டும் அவர் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தான் தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதிமுகவில் சில சலசலப்பு நடந்தது. 2 அணிகளாக அதிமுக உறுப்பினர்கள் பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில எஸ்.பி. வேலுமணி ஆதரவாளராக திரு இசக்கி சுப்பையா செயல்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 வார காலமாகவே அதிமுக உறுப்பினர்கள் 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வராங்க. அதிமுக உறுப்பினர்கள், அதாவது எஸ்.பி. வேலுமணி தரப்பு அதிமுக உறுப்பினருடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது என்றால், தேர்தல் தோல்வி குறித்து விவாதிப்பதற்காக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு சி.வி. சண்முகம், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் முன்வைத்து வராங்க. அவ்வப்போது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக திரு எடப்பாடி பழனிசாமி மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்து வராங்க. கூட்டணி அமைப்பதில் ஏற்பட்ட குளறுபடிகள், வேட்பாளர் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை திரு எடப்பாடி பழனிசாமி மீது வைத்து வராங்க. அதே நேரத்துல எங்களுக்கு இப்போதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் இந்த தேர்தல் தோல்வி குறித்து செயற்குழு மற்றும் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொடர்ச்சியாக அந்த கோரிக்கையை தான் வலியுறுத்தி வராங்க. செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களிடத்திலிருந்து ஆதரவாக கையெழுத்து கடிதமும் பெற்று வருகிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் கடந்த வாரத்துல அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டினார். அது ஒரு பரிசோதனையின் அடிப்படையில் தான் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டப்பட்டது. எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்துக்கு வருகிறார்கள், எத்தனை பேர் தனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில அந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல 70 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்துல கலந்து கொண்டாங்க. ஏற்கனவே இருந்த மாவட்ட செயலாளர்கள், அதே போல புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் என 70 மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு பிறகுதான் அதிமுகவில் மேலும் சலசலப்பு ஏற்பட்டது. எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சிலர் நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருத்தம் தெரிவித்து மீண்டும் அவருடைய ஆதரவாளர்களாக மாறினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நேற்று 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாங்க. இந்த நிலையில் தான்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.